பொம்மை வாங்கி தருவேன், ஐஸ்கிரீம் வாங்கி தருவேன். ஹாப்பி பொங்கல், ஹாப்பி போகி. எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தோன்னா பேரார் சொட்டு நீர் பாசனம். ஃபுல்லாக விவசாயத்தை நம்பியே இருக்குது இந்த ஏரியாஸ் எல்லாம். டீ எஸ்டேட் அந்த இடத்துக்கு போக முடியுமான்னு பார்க்கணும். ஸோ இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிற கேபேஜ், முட்டைக்கோஸ் ஸ்டோரேஜ் ஓடுற மாதிரி லேட் ப்ராசஸ். இது ஆக்சுவலாக மெதுவாக வந்து பண்ணணும். மண்ணிலோட எருச்சத்தெல்லாம் சமநிலைப்படுத்துறதுக்கு இது முழுவதுக்கு அப்புறம் அதுக்கு தனியாக பார் பிடிப்பாங்க லைனாக. கோலம் போடுற மாதிரி தான் அந்த கேரட் வந்து 4 மாத பயிர். தண்ணி தெரிக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹில்ஸ் அண்ட் மீ சேனல். ஹாப்பி அட்வான்ஸ் பொங்கல் டு ஆல் மை டியர் சப்ஸ்கிரைபர்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து போகிக்கு தான் வந்திருக்கோம். எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தோன்னா பேரார் வந்து கோத்தையிலேருந்து ஊட்டி போகிற ரூட்டில் வந்து அந்த பிளேஸ் இருக்குது. அது கொஞ்சம் தொட்டப்பேட்டைக்கு கீழே, ஓகேங்களா? ஸோ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா தமிழினி பாப்பா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். இந்த தமிழினி பாப்பா என்ன பண்ணான்னு பார்க்குறீங்களா? அதை காமிக்கிறேன், ஒரே நிமிஷம். தமிழினி பாப்பா ஹாய் சொல்லுங்கள். தமிழினி பாப்பா ஹாய் சொல்லுங்கள். ஹாய். இங்கே ஹாய். அப்போ தான் நான் வந்து பொம்மை வாங்கி தருவேன், ஐஸ்கிரீம் வாங்கி தருவேன். ஹாய் ஹாய் சொல்லுங்கள். ஹாய் ஹாய் சொல்லுங்கள் தங்க. ஹாய் ஹாய் சொல்லுங்கள். பர்றா ஹாய் சொல்லணும், ஹாய்னு சொல்லணும். ஹாப்பி பொங்கல், ஹாப்பி பொங்கல், ஹாப்பி போகி, பாய். எங்கே போகிறீங்க? ஆக்சுவலாக தமிழ் பாப்பா ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஜஸ்ட் ஒரு போகினால எல்லா ரிலேஷன்லாம் வந்திருக்காங்க. தண்ணி தெரிக்குது. தண்ணி நல்லா விவசாயத்துக்காக சொட்டு நீர் பாசனம். ஸோ அங்கே வந்து உங்களுக்கு தெரியுதா? என் கை பிளர் ஆகுது. எங்கே நான் கேமராவில் ஒன்றும் தெரிய முடியுதா? ஸோ அங்கே வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே தூரத்தில் ஒரு டிராக்டர் வந்து உழுதுட்டுருக்கு. அது கவர் பண்ண முடியுமான்னு தெரில. போனேன்னா உங்களுக்கு அந்த ஷார்ட் காமிக்கிறேன். இப்போ வந்து இங்கே இருக்கிற மக்களுக்கு வந்துட்டு குடிநீர், அதாவது மழை தண்ணி நிறையா வருமாமா. ஆனால் குடிநீர் வந்து எங்கே இருக்குன்னு எடுக்க போகிறோம் தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். வாங்க. ஃபுல்லாக விவசாயத்தை நம்பியே இருக்குது இந்த ஏரியாஸ் எல்லாம். டீ எஸ்டேட், கல்டிவேட்டிங் இதெல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கேபேஜ். இதுக்குள்ளே கேபேஜ் வருது. நான் ஜூம் பண்ணி எடுத்துருக்கேன். இங்கே பாருங்க, தெரியுதா? செம்மையாக இருக்குல்ல? இங்கே பாருங்க, இந்த ஏரியா பூரா இங்கே வீட்டு பக்கத்துலேயே நம்மலாம் சில பேர் பண்ணிக்குவாங்க இடத்துல. ஏன்னா மோஸ்ட்லி வந்து கடையில் வாங்குறத விட இந்த மாதிரி விவசாயம் பண்ணி நம்ம வந்து நேச்சுரலாக சாப்பிட்றது வந்து ஹெல்தி. இனி அது டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறது எடுக்கிறதுக்கு. வா அந்த இடத்துக்கு போக முடியுமான்னு பார்க்கணும். போகலாம். ஸோ இப்போ இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிற கேபேஜ், முட்டைக்கோஸ், ஒயிட் கலர். இது ஸோ இங்கே இப்போ ரீசெண்டாக போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் அந்த இலையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், வளர்ந்த இலை. இப்போ தான் ஸ்டார்டிங் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா நான் நிறைய வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வழியை இங்கே பாருங்கள், வழியே ரொம்ப மோசமாக இருக்கு. ஆனால் ட்ரிங்கிங் வாட்டருக்காக இந்த வழியை தான் போய் எடுத்து வராங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி வாஷ் பண்ணுறதுக்கு, கிளாத் வாஷ் பண்ணுறதுக்கெலாம் தனியாக மழை தண்ணி வந்துடுதாம்மா. பட் இங்கே பாருங்கள், வழியே ரொம்ப க்ரூஷியலாக இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு வழி. இங்கே பாறையெல்லாம் இருக்குது. இதில் எப்படி 2 கூடலாம் தூக்கிட்டு வராங்க நான் பார்த்தேன். ரொம்ப கஷ்டம்தான். பட் இப்படியும் சர்வே பண்ணுறாங்க பாருங்கள். இதோ 24 hours தண்ணி வந்துகிட்டே இருக்கும், போயிட்டே தான் இருக்கும். இந்த தண்ணி வருதாம்மா? இங்கே 24 hours தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. அதாவது ஊற்று தண்ணி. இது வந்து நான் ஸ்டாப்பாக வந்துக்கிட்டே இருக்கும். இங்கே வந்து குடத்தை வச்சு பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபேமிலிக்கு எடுத்துகிட்டு போவாங்க. 2 அவங்களுக்கு தேவைப்படுற குடம், 2 குடம் 4 குடம் அந்த மாதிரி. இதில் 2 குடம் அப்படியே தூக்கிட்டு போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு அது எடுக்க முடியல ஷார்ட்டு. இங்கே பாருங்கள். ஆனால் இங்கே பக்கத்துலேயே இங்கே தண்ணி இருக்கிறதுனால இந்த விவசாயங்களுக்கெல்லாம் ரொம்ப ஈஸி.
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வலி எப்படி இருக்குன்னு பாருங்களேன். என்னால் நடக்கவே முடியல. இதில் குடத்தை தூக்கிட்டு வேற போகிறாங்க. ஓகே அம்மா. ஓ இதுவும் தண்ணி குடிச்சிக்கலாமா? இந்த தண்ணியும் இது சேம் வாட்டர் தானே? பட் துவைக்கிற இடம், துவைக்கிற இடம் போகிற தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும், தண்ணி போயிட்டு. ஓ அதனால இங்கே துவைக்கிறதுலாம் வந்தால் ஜாலியாக நம்ம வந்து துவைச்சி போகலாம்ல. குளிக்கலாமா இங்கே? ஆனால் இந்த கிளைமேட்டில் இங்கே குளிக்கும். இந்த கிளைமேட்டில் இங்கே குளிக்க தண்ணி இது வந்துட்டு இருக்கு போகிற தண்ணி. வா இந்த தண்ணி இப்போ நான் ஷூ எல்லாம் போட்டிருக்கறனால இந்த தண்ணியில் இறங்க முடியல. இந்த தண்ணி டேஸ்ட் பார்க்கலாம். ஓகே இந்த தண்ணி தான் வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க. அங்கே வீட்டில் வச்சு நம்ம கொடுத்து டேஸ்ட் பார்ப்போம். நம்ம அப்படி பார்க்கலாம். இங்கே பாரு. வா இது காற்றுக்கு அப்படியே அழகாக அசையுது. ஆனால் இது என்னன்னு தெரியலையே ஃப்ரெண்ட்ஸ். அந்த பக்கத்து வர்ற தண்ணி நம்ம அந்த வழி தான் வந்தோம். ஆக்சுவலாக அந்த வழியாக இறங்கி இப்படியே வந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஸ்டோரேஜ் வாட்டர் மாதிரி, ஓகேங்களா. இங்கேருந்து ஸ்டோர் ஆகிடுது போல் வர்ற வாட்டர்ஸ் எல்லாமே. அவங்க வேஸ்ட் பண்ணாமல் ஸ்டோர் பண்ணி வச்சு இந்த மாதிரி விவசாயிங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. மோட்ரு போட்டு எடுத்துக்கிறாங்க. சூப்பரில் இன்ட்ரெஸ்டிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஏதோ போட்டு பேடுன்னு சொல்லுவாங்க, அந்த பேடு மாதிரி போட்டு இது பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன போட்டிருக்காங்கன்னு தெரியல. ஓகே அது யார்ட்டையாவது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஆக்சுவலாக இங்கே ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். அந்த ஸ்பாட்டுக்கு நம்ம அங்கே வண்டி இருக்குல்ல, அந்த என்ன டிராக்டர், அங்கே போகிறதா ட்ரை பண்ணுறேன். வாங்க போவோம். ஃப்ரெண்ட்ஸ் நான் இங்கே சைடில் இப்படி நடந்து போயிட்டுருக்கேன். அந்த போட்டதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ட்டு. இங்கே பாருங்க எப்படி இருக்குது, பார்க்க சூப்பராக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நேராக பார்க்கும்போது நல்லாயிருக்கு. கேமராவில் எப்படி இருக்குன்னு தெரியல. சாயில் நேச்சுரல் சாயில்ஸ் இதெல்லாம் இங்கே பாருங்க, நேச்சுரலாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஏரியாவிலேருந்து தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். ஆப்போசிட்டில் கிட்டத்தட்ட ஒரு 40 அரவுண்ட் ஹவுசஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். பேரார் வந்துட்டேன். ஃபஸ்ட்லாம் காளை மாடு வச்சு உழுதுட்ருப்பாங்க. இப்போ வந்து அந்த டிராக்டர் செமையாக உழுது தான் காளை மாடு உருவாங்க. டிராக்டர் தான். ஸோ இது ரொம்ப நேரம் ஆச்சு ஆக்சுவலாக நான் பார்த்து. இவ்வளோ நேரம் அதெல்லாம் டீ எஸ்டேட்டு, இதெல்லாம் வந்து அக்ரிகல்ச்சர் அந்த விவசாயம் ஏரியாஸு. ஆனால் அங்கே போகிறதுக்கு தான் முடியாது, அங்கே வேலை பண்ணிகிட்ருக்காங்க. இல்லாட்டி அவங்ககிட்ட கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். போட்டு உழுவுறாங்க. நான் அப்படியே ஜூம் பண்ணுறேன். உரத்தை போட்டு ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஜூம் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா மண் உழுகுறது எப்படி உழுகுறதுன்னு பிளர்ராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே வாவ். எத்தனை பேர் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்துருக்கீங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு அப்டேட்டில் வந்து நிறையா இந்த மாதிரி ட்ரிக்கி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நான் போடுறேன். அன்னோன் வீடியோஸ் எல்லாம் எப்படி விவசாயம் பண்ணுறாங்கன்னா சில பேர்த்துக்கு தெரியாது. ஊட்டியில் அதர் ஏரியாஸ்லலாம் உங்களுக்கு வந்து எப்படி ஒரு பயிரிடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, அந்த சாயில் வந்து நல்லா பக்குவப்படுத்துவாங்க இல்லையா. ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாம் எப்படி அப்படின்ட்டு நம்ம வந்து ஃபார்மர்ஸ்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்ட்டு நீங்கள் வீடியோ கமெண்ட் பண்ணிங்கன்னா அப்டேட்டட் வீடியோஸ் நான் உங்களுக்கு அது ரிலேட்டிவாக கண்டிப்பாக உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஸோ வாங்க அங்கே யார்ட்டாவது கேட்கலாம், ட்ரை பண்ணலாம். வாங்க போவோம். வா ஆனால் ரொம்ப நேரம் ஆகுதுல, லேட் ப்ராசஸ் இது ஆக்சுவலாக. மெதுவாக அப்படியே வந்து மெதுவாக வந்து பண்ணணும், ரொம்ப கஷ்டம். ஆமாம் சொல்லலாம் லீவ் அன்னைக்கு எவ்வளோ ஒரு ஸ்லோ பாருங்க, மேடு அதுலேயும் ட்ரை பண்ணி எப்படி ஏறுது. பின்னாடி அதுதான் கலப்பை இல்லையா, அந்த பின்னாடி தான் கலப்பை. ஓகே ஸோ அந்த லெஃப்டில் இதுதான் கலப்பை ஐ திங்க். ஸோ எனக்கு அது சரியாக அதோட பேர் தெரியல. நம்ம மாட்டுக்கெல்லாம் கலப்பை தான் வைப்போம், அதனால் நான் அப்படி சொல்கிறேன். அது அப்படியே உழுதுகிட்டே போகுது பாருங்களேன். மண்ணை வந்து மேலே இருக்கிறத கீழே இருக்கிறது மேலே அப்படி வந்து ப்ராசஸ் போயிட்டே இருக்குது. ஆனால் ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ் தான், நான் ரொம்ப ஈஸின்னு நினச்சேன். பட் எனிவே இதோட ப்ராசஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து இங்கே நம்மளோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார். ஸோ அவருக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் உங்கள் பேர் சார்? ரமேஷுங்க. ரமேஷ் சார். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்காங்க சார் ஆக்சுவலாக இந்த இதில் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா இப்போ உரம் போட்டு ஓகே உரம் போட்டு முடித்த உடனே சுண்ணாம்பு சத்தெல்லாம் போட்டுட்டு
ஓகே. சுண்ணாம்பு சத்து போட்டு டிராக்டர் இது சின்ன டிராக்டர் வச்சு உழுதுட்டு நல்லா உழுது எடுக்கணும். ஆமாம், பதமான மண் எடுக்குங்க. இப்போ இந்த ஏரியா முடிக்கிறதுக்கு இது உழுது இப்போ நீங்கள் சாயந்தரத்தில் உழுதுருவாங்க. நல்லா பவுடர் அளவுக்கு பவுடர் தண்ணி உழுதுட்டு அதுக்கப்புறம் இப்போ கேரட் போடலான்ட்டு கேரட்டுக்கு தகுந்த மாதிரி மண், ஆமாம், மண்ணை தயார் நிலையை வச்சுக்கணும். சூப்பர் சூப்பர். ஆமாம். இப்போ இங்கே வந்து யூரியா மாதிரி தான் போட்டிருக்குது. என்னது இது? இது வந்து இது தெரியுது இல்லையா, சுண்ணாம்பு சத்துக்கு சுண்ணாம்பு உரம் அது. ஓகே ஓகே ஓகே. அந்த பயிர் நல்லா வளரும். ஆமாம், இல்லை மண்ணோட எருவுச்சத்தெல்லாம் சமநிலைப்படுத்துறதுக்கு. ஓகே. அதிகமாக கம்மியாக இருக்கும்ல. ஓகே ஓகே. ஆமாம், பாஸ்பேட் சொல்கிறேன்ல, அந்த பாஸ்பேட் ஆனது. ஓகே ஓகே. அதுதான் இது போட்டு. சரி சரி. ஆமாம், முன்ன பின்ன இருக்கிறதுல எருவு போடுறதுக்கு எல்லாமே இப்போ எவ்வளோ பாஸ்பேட் தேவையோ அதை லெவல் பண்ணுறதுக்கு. ஓகே ஓகே ஓகே. உரத்தோட தன்மை. இப்போ இந்த டிராக்டர் எப்படி கொண்டு வந்தீங்க இதுக்கு? இது மேலேருந்து இப்போ வேற ஒரு ஊர்லேருந்து மேல் வழியாக வழி வந்துட்டு இருக்குது. ஓகே. பிளேன்ஸில் மாதிரி இல்லை, இங்கே வந்து ஈஸியில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. டிராக்டர் ஓட்டுறதும் கொஞ்சம் நிதானமாக தான் செய்யணும், மெதுவாக தான் செய்ய முடியும். இது வந்து பிளேன்ஸை மாதிரி இங்கே வேகமாக எதுவும் பண்ண முடியாது. ஓகே ஓகே. ஆமாம், கொஞ்சம் ஏமாந்தா வேறன்றோம் வண்டி, கொஞ்சம் ஏமாந்தா போதும். அப்படியே பல்ட்டி. கேரட்டோட ப்ராசஸ் எப்படிங்க? ஃபர்ஸ்ட் நம்ம இது உழுதுக்கு அப்புறம் இதுக்கு இது முழுதுக்கு அப்புறம் அதுக்கு தனியாக பார் பிடிப்பாங்க லைனாக. கொத்து வச்சு பார் பிடிச்சி அது அங்கே போட்டிருப்பாங்க பாருங்க, பக்கத்தில் போட்டுருக்காங்க. இந்த போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? ஆமாம் ஆமாம், இது பக்கத்தில் போட்டுருக்கிறது. அந்த மாதிரி லைனெல்லாம் பிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி கொத்து வச்சு அதுக்கு தனித்தனி மெட்டீரியல் இருக்குது. அதை வச்சு கோடு போட்டு கோட்டில் வந்து அந்த விதையை லைனாக அந்த கோலம் போடுவோம்ல, அந்த மாதிரி லைனாக அந்த விதை சின்னதாக இருக்குது. சீரகம் சைஸில் இருக்கும். சரி 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 சரி. கேரட் விதை வந்து பெருசாக ஒன்றும் இருக்காது, சேம் சீரகத்தோட சீரகம் மாதிரி தான் இருக்கும். அதை லைனாக அந்த கோலம் போடுற மாதிரி போட்டு லைனாக போட்டு கொஞ்சம் போட்டு எடுக்கணுங்க. அதுக்கு அந்த அளவு தெரியும் இல்லையா, எவ்வளோ போடணும் அப்படின்னு? அது அந்த கோலம் போடுற மாதிரி தான். அந்த கோடு இப்போ 4 இன்ச்சு கேப்பில் ஒரு கோடு வந்து 4 இன்ச்சு கேப்பில் இருந்துகிட்டே இருக்கும். ஓகே ஓகே ஓகே. அந்த 4 இன்ச்சு கேப்பில் அது கோடு கூட போட்டிருப்பான். அந்த கோட்லேருந்து அப்படி லைனாக ஒட்டே வரணும். போட்டுட்டு லைட்டாக மண்ணை போட்டு மூடிட்டு அது ஒரு 2 நாள் 3 நாள் விட்டால் அந்த ஈரமாக வரணும். அப்போ டெய்லி கொஞ்சம் தண்ணி அடித்தா அளவான ஈரம் கொடுத்துட்டே அந்த விதையானது ஊறணும். இப்போ இன்றைக்கி தை 1க்கு நம்ம வந்து பயிர் போடுறோன்னா எப்போ எடுக்கலாங்க கேரட்டை? வந்து எப்போ? கேரட் வந்து 4 மாதம் பயிர். 4 மாதம் விட்டால் தான் நல்லா இருக்கும். முளைச்சி வர்றதுக்கு 20 நாள் ஆயிரும், 15 நாளுக்கு மரம் 15 நாள் ஆகும். இருக்கு இல்லையா, நம்ம டெய்லி வந்ததுக்கு தண்ணி போடுறோம். ஆமாம், டெய்லி தண்ணி விடாமல் அந்த விதை காய விடாமல் அடிச்சுட்டே இருக்கணும். அந்த நல்ல விதை சீரகமாக டைப் தானே, அந்த விதை வந்து ஊதி அதுக்கப்புறம் தான் முளைப்பு வரும். மெதுவாக பில்லு மாதிரி வரும், லைட்டாக அந்த பில்லு டைப்பில் தான் வரும். அந்த கஷ்டப்பட்டால் தான் அந்த கேரட்டை வந்து நிற்கும், கேரட் சேல்ஸ் பண்ண முடியும். ஏகப்பட்ட உரம் போடணும். அதுக்கப்புறம் இப்போ 1 மாதம் கழித்து பயிர் மேலே வந்தோன்னா 1 மாதத்துக்கு உரம் போடணும், மருந்து அடிக்கணும். விடாமல் 3.5 மாதம் விடாமல் மருந்து அடிச்சுட்டே இருக்கணும். வாரத்துக்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக மருந்து அடிக்கணும். ஹெல்த்தி இல்லைங்களா? அதனால் முடியல இல்லை, அது கொஞ்சம் மேடுனால பதியுது. ஈரம் இருக்கக்கூடாது இல்லைங்களா? உழும்போது நம்ம ஒரு அளவுக்கு இருக்கணும். ஈரப்பதம் இருந்தால் தானே அந்த நமக்கு அந்த மெட்டீரியல் சரியாக இருக்கும். மண் இந்த யூரியாலாம் வந்து மண்ணோட கலக்கம் நல்லா இருக்கும். அந்த அளவுக்கு மண் அவ்வளோ கெட்டியாக இருக்குல்ல, அதை லூஸ் பண்ணால் தான் அந்த அடுத்த இது பண்ண முடியுமே. அடுத்து என்ன போடணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி உழுதாத்தான், டிராக்டரை வச்சு உழுதாத்தான் போட முடியும். இப்படி இப்போ போட்டிருக்கீங்க இல்லையா? அது போட்டுக்கு 2.5 மாதம் ஆயிடுச்சு. 2.5 மாதம் ஆச்சு. 3 மாதம் பக்கம் ஆகுது. ஓகே ஓகே. அடுத்த மாதத்தில் ஒரு 10. இப்போ சமநிலத்தில் ஓட்டுற டிராக்டர் மாதிரி இங்கே வந்து அவ்வளோ இது பண்ண முடியாது. கொஞ்சம் ஏமாந்தால் பிறகு காலையில் 10 மணிக்கு வந்துடுவீங்க இல்லையா வேலைக்கு? இங்கே 9:30 10 மணி 10 மணிக்கு வந்து கஷ்டம் தான் இல்லைங்களா? மழை டைமில் கஷ்டம் தான், இருந்தாலும் இங்கே பழகிடுச்சு. ஓரளவுக்கு மண் வேலைன்னா ஓரளவுக்கு நிதானமாக செய்வாங்க, செஞ்சுட்டே இருக்கணும். வேலை டெய்லி இப்போ போட்டிருக்கேன்னா இப்போ 15 நாள் ஆகும். 15 நாளுக்குள்ள மழை வந்துருச்சுன்னா அதுக்கு அடுத்து சின்ன களை எடுக்கணும், களை மருந்து அடிக்கணும், களை எடுத்து முடித்த உடனே எரு போடணும், உரம் போடணும். உரம் போட்டு தண்ணி அடிக்கணும். தண்ணி அடித்து முடித்த உடனே மறுபடியும் அந்த ஏற்கனவே களை கொல்லி மருந்து அடிச்சிருப்பாங்க,
அதை அடித்து ஆனா முடிச்சா இங்க தண்ணி வசதி பிரச்சனை இல்லை இல்லைங்களா? தண்ணி வசதி கொஞ்சம் நிறையா இருக்கு. வந்து தண்ணி ஓரளவுக்கு பிரச்சனை கிடையாது. வேண்டிய அளவுக்கு தண்ணி இருக்குது. சாயந்தரம் எத்தனை மணிக்கு போவீங்க வீட்டுக்கு? வீட்டுக்கு 6 மணி 5:30 மணி 6 மணி ஆகும். 5:30 மணி ஆயிரும். இப்போ இங்க இப்போ கேரட் விளைஞ்சுன்னா அது மூட்டையெல்லாம் நீங்க தான் கொண்டு போய் ரோட்டு இல்லை இது எப்படின்னு கேட்டிங்கன்னா கேரட்டுக்கெல்லாம் இது மொத்தமாக இருந்தால் வியாபாரி மொத்தமாக வாங்கிட்டு போயிடுவாங்க. கேரட்டு இப்போ பொறுத்தளவில் கேரட்டு கோஸு அதுங்கெல்லாம் மொத்தமாக வியாபாரிக்கு கொடுத்துடலாம். ரோடு வரைக்கும் நம்ம தானே தூக்கி இல்லை அவங்களுக்கே கொடுத்தா மொத்தமாக பேசிடுவாங்க. இவ்வளவு அவங்க ஒரு எக்ஸ்மெண்ட் போட்டுருவாங்க. இதில் இவ்வளோ இருக்கும், இத்தனை மூட்டை இருக்கும், இந்த மாதிரி இருக்குன்னா நம்ம கட்டுப்படி ஆனச்சுன்னா கட்டுப்படியான அளவு கொடுத்துக்கலாம். ஓகே ஓகே ஓகே. அது ஒரு ரேட்டு ஒரு தகுந்த ஒரு டைம் ஒரு ரேட் இருக்கும். விலையை பொறுத்து மார்க்கெட் ரேட்டை வச்சு மார்க்கெட்டில் 50 ரூபானா நம்மகிட்ட வந்து எடுக்கிற செலவு வந்து 25-20 ரூபா ஆயிரும். 15-20 ரூபா ஆயிரும். அந்த ஏரியாவை பொறுத்து 15 ரூபானா 15 ரூபா, பக்கமாக இருந்தால் 15 ரூபா செடுக்கு செலவு. அதை கழிச்சிட்டு நம்மக்கிட்ட கிலோவுக்கு எவ்வளோன்னு மண்ணுக்குள்ள எவ்வளோ இருக்குன்னு ஒரு தெரியாது, ஒரு அப்ராக்சிமேட்டாக போட்டு வாங்கிடுவாங்க. ஓகே ஓகே. அது கரெக்டாக. ரொம்ப நன்றிங்க. இவ்வளோ தூரம் எனக்கு வந்து எங்கள் வியூவர்ஸ்க்காக இவ்வளோ தூரம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. சரி, நன்றி. ரொம்ப நன்றி. இந்த வீடியோ யூடியூப்ல வரும், நீங்கள் கண்டிப்பாக பாருங்க. கண்டிப்பாக அனுப்பிச்சி விட்றேன் சார். சரி சரி சரிங்களா? தேங்க்யூ சார். ஓகே ஃப்ரெண்ட், இதை பார்த்தாலே நீங்கள் சொல்லிடுவீங்க. ரெட் கலர் பீட்ரூட் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஓகே, செம்மையாக இருக்குல்ல.